வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி ஆகஸ்ட் 6, 2025. இன்றைய கிழமை புதன். இந்நாளிற்கான ராசி தனுசு. இந்நாளிற்கான நட்சத்திரம் மூலம் 3ஆம் பாதம். இன்றைய திதி துவாதசி. இன்றைய யோகம் வைத்ருதி. இன்றைய கரணம் பாலவம். இன்றைய ராசி ரிஷபம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். தனுசு ராசியின் இன்றைய திதி சூனிய ராசிகள்: துலாம், மகரம். மூலம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: ருதுசாந்தி, பூமுடித்தல், சீமந்தம், விருந்துண்ணல், வித்தியாபியாசம், ஆபரணம் தரிக்க, விவாகம், பெயர் சூட்டல், உபநயனம், காணபூஷணம் நடத்த, விதை விதைக்க, கடன் தீர்க்க. இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி ஆகஸ்ட் 6, 2025. இன்றைய கிழமை புதன். சூரியன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயில்யம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன்: மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் துறையில் சாதனைகளை படைத்து பெருமை சேர்க்கும் வாய்ப்புகள் அதிகம். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இன்பம். ராசிபலன் அறிந்து இந்நாளில் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்டம் பலன்கள் மற்றும் எதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை மகிழ்ச்சியுடனும் சிறப்பாகவும் கழிப்பதற்கான வழிகாட்டுதலை பெறலாம். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு. மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்திருப்பீர்கள். புதிய பணிகளை தொடங்கவோ இருக்கும் வேலைகளில் முன்னேற்றம் காணவோ இது ஒரு சிறந்த நாள். எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. உடல் நலம், மனநலம் இரண்டிலும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள். எதையும் துணிந்து செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள். சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். எதிர்பாராத பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம். அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சனைகளைச் சமாளிக்க உதவும். பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள். கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும். தொழில் துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களுடன் செலவிடும் நேரம் மன மகிழ்வை தரும். நண்பர்களுடனான உறவு மேலும் வலுப்பெறும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சுபமான நாளாக இருக்கிறது. காரிய உண்டாகும். எதிர்பார்த்த பணிகள் தடங்கல் இல்லாமல் நிறைவேறும். குடும்பத்திலும் நண்பர்களிடமும் சுப காரியங்கள் நடைபெற அதிக வாய்ப்பு உள்ளது. தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உங்கள் கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். மகர ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் மனதில் சாந்தமும் நிம்மதியும் நிலவும். எதையும் தெளிவான சிந்தனையுடன் அணுகுவீர்கள். குடும்பத்தாருடனான உறவில் இனிமை அதிகரிக்கும். பணியிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும். கும்ப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது.